நம்ம இருக்க இந்த எர்த்ல நிறைய மர்மமான விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கு. சிலது நம்ப முடியற மாதிரி இருக்கும், சிலது நம்பவும் முடியாது. பட் ஸ்பேஸ்ல அதை விடவே அதிகமான மிஸ்டீரியஸ்லாம் இருக்கு. அதுல இருக்க ஒன் ஆஃப் த மிஸ்ட்ரி தான் இந்த பிளாக் ஹோல் தியரி, தி அல்டிமேட் காஸ்மிக் மிஸ்ட்ரி. இந்த பிளாக் ஹோல் பத்தி நிறைய பேர் நிறைய விதமா கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் நான் சிம்பிளா சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸ்பேஸ்ல இருக்க ஒரு மேசிவ் ஸ்டார், அதாவது சூரியனோட பெருசா இருக்க ஒரு ஸ்டார்ல எப்பவுமே நியூக்ளியர் ஃபியூஷன் நடந்துகிட்டே தான் இருக்கும். அண்ட் அதுல இருந்து சம் கைண்ட் ஆஃப் எனர்ஜியும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். பட் பல லட்சம் வருஷத்துக்கு அப்புறம் இந்த எல்லா எனர்ஜியுமே எக்ஸாஸ்ட் ஆகி பிரஷர் இல்லாம நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்காது. ஸோ இதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்ல ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. அதாவது அந்த ஸ்டாரோட கோர் ஃபுல்லா கொலாப்ஸ் ஆகி அதோட அவுட்டர் லேயர் எல்லாமே எக்ஸ்ப்ளோட் ஆகுது. ஆக்சுவலா இதுக்கு பேர் தான் சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன். யூனிவர்ஸ்லயே ரொம்ப பிரகாசமான நிகழ்வுனா அது இதுதான். இந்த எக்ஸ்ப்ளோஷன், அதாவது அந்த ஸ்டார் வெடிச்சு இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஸ்டார்ல இருக்க எல்லா எனர்ஜி அண்ட் மாஸும் ஒரு சின்ன ஏரியால கம்ப்ரஸ் ஆகுது. பிகாஸ் அந்த அளவுக்கு கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்குமா. ஒரு லைட்டை கூட பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆக விடாது. எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் இது பக்கத்துல ஏதாச்சும் ஒரு விண்கல், ஸ்டார், பிளானட்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணுச்சுன்னா டக்குன்னு அது கிராவிட்டி ஃபோர்ஸால இழுத்து உள்ள போட்டுக்கும். அதே மாதிரி இந்த பிளாக் ஹோல் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னே தெரியாது. ஒரு இன்விசிபிள் பவுண்டரி தான் அதுக்கு. ஆக்சுவலா இந்த பிளாக் ஹோல்லாம் நம்ப முடியல. நம்ம மில்கி வேலையே சென்டர்ல சாஜிட்டேரியஸ் ஏன்னு ஒரு பிளாக் ஹோல் இருக்கு. இதோட மாஸ், அதாவது அதோட வெயிட் பாத்தீங்கன்னா 4 மில்லியன் சூரியனுக்கு சமம். கிட்டத்தட்ட எர்த்ல இருந்து 26,000 லைட் இயர்ஸ் தூரத்துல இருக்கு.